சுயாதீன ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை இலக்காக கொண்டு ஏற்பாடு செய்யப்படும் இயலும் ஸ்ரீலங்கா பிரசார கூட்டத்தின் மற்றொரு கட்டம் தெனியாய மொரவக்க நகரில் இன்று நடைபெற்றது. මගේ මිත්‍ර අනුරකුමා මැතිතුමා எனது நண்பர் அனுரகுமார திசாநாயக்கவிடம் நான் ஒரு விடயத்தை கேட்கிறேன். கூச்சலிட வேண்டாம். அவர் எனது நண்பர். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி கரணியில் இந்த விடயத்தை கூறியுள்ளார். 3.8 மில்லியன் சந்தை பெறுமதியில் எம்மால் முன்னோக்கி பயணிக்க முடியாது. எனவே தொழிலாளர்கள், தொழில்முயற்சியாளர்கள் வெளியில் செல்வதற்கு தேவையான திட்டத்தை நாம் உருவாக்குவதாக அவர் கூறியுள்ளார். ஏற்றுமதி துறைக்கு செல்ல வேண்டும் என அனுர கூறியுள்ளார். அது சிறந்தது. நீங்கள் நமது மார்க்கத்தில் பயணிக்கின்றீர்கள். அது தொடர்பில் பிரச்சனை ஒன்று உள்ளது. உங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைகளை ரத்து செய்வதாக கூறியுள்ளீர்கள். ஏற்றுமதி பொருளாதாரத்திற்கு சொல்வதாக இருந்தால் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைகள் இருக்க வேண்டும். எனினும் இது தொடர்பில் கட்சி வேறு விடயங்களையும் கூறியுள்ளது. அது மாத்திரமன்றி நான் பொருளாதார மேம்பாட்டு சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தேன். நமது நாட்டில் ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்குவதற்காகவே நான் அதனை செய்தேன். அதற்கு எதிராக சுனில் ஹந்துன்னெத்தி நீதிமன்றம் சென்றார். அது தெரியும் அல்லவா? பெனியனில் ஓட்டை உள்ளவர். அவர் ஃபிஷ்நெட் பெனியனையே அணிகிறார். எம்மை போன்ற சாதாரண மேஸ் பெனியன் அவர் அணிவதில்லை. அதுவே இடம்பெற்றுள்ளது. அவரே அவர்களின் பொருளாதார ஆலோசகர் ஹர்ஷன சூரிய பெரும வழக்கொன்றை தாக்கல் செய்துள்ளார். இறக்குமதியை, ஏற்றுமதி மற்றும் முதலீட்டு முறைகளை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்திற்கு அதிக அளவில் அனுசரணை வழங்கி அரசியலமைப்பின் 3 மற்றும் 4வது பிரிவுகளுக்கு முரணானது என அதில் கூறப்பட்டுள்ளது. தாம் ஏற்றுமதி தொழில்துறைக்கு செல்வதாக அனுர கூறுகிறார். இல்லை, எனது பெனியனில் ஓட்டை இருக்கிறது என்று ஹந்துன்னெத்தி கூறுகிறார். எனவே நீங்கள் இறக்குமதி தொழில்துறையில் இருக்க வேண்டும் என கூறுகிறார். இதில் மற்றொரு விடயமும் கூறப்பட்டுள்ளது. சட்டமூலத்தில் 37வது பிரிவில் உள்நாட்டு மற்றும் முதலீட்டாளர்களுக்கு சம உரிமை வழங்கும் நோக்கில் விடயங்கள் இடம்பெற்றுள்ளதால் அது அரசியலமைப்பின் 3, 4 மற்றும் 14ஆம் பிரிவுக்கு முரணானது எனவும் கூறியுள்ளனர். உள்நாட்டு முதலீட்டாளர்களாக வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவனிக்க வேண்டாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அவர்களை ஒருபுறம் ஒதுக்கி வைக்குமாறு கூறினால் அவர்கள் வருவார்களா? எனவே முரண்பட்ட இந்த விடயங்கள் தொடர்பில் அனுரகுமார திசாநாயக்க நாளை தெளிவுபடுத்துவார் என நாம் எதிர்பார்க்கிறோம். நாமும் அதனை அறிந்து கொள்ள விரும்புகிறோம். மக்கள் விடுதலை முன்னணி ஒரு பக்கத்துக்கு செல்கிறது. தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஒரு பக்கத்துக்கு செல்கிறது. எந்த திசையில் எந்த பக்கத்துக்கு திரும்ப வேண்டும் என திசை காட்டிக்கு தற்போது தெரியாது. மாற்றம் ஒன்று ஏற்படுத்துவதாக தேசிய மக்கள் சக்தி கூறுகிறது. என்ன அந்த மாற்றம் என நான் கேட்கிறேன். 232 பக்கங்களையும் நான் வாசித்தேன். எந்த மாற்றமும் இல்லை. நாமே மாற்றத்தை ஏற்படுத்துவோம். பொருளாதாரத்தை நாம் மாற்றியமைத்துள்ளோம். ஏற்றுமதி பொருளாதாரத்தை ஏற்படுத்துவதற்கான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளோம். உங்கள் அனைவருக்கும் அஸ்வசும வழங்கினோம். உங்கள் அனைவருக்கும் உரிமம், காணி உறுதி பத்திரங்களை வழங்கினோம். இதுவே மாற்றம். ஊழல் மோசடிகளை நிறுத்த, ஊழலுக்கு எதிரான சட்ட விதிமுறைகளை கொண்டு வந்து IMF உடன் கலந்துரையாடி தெற்காசியாவிலேயே சிறந்த சட்டத்தை நாம் நிறைவேற்றினோம். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றனர். நாம் பேசுவதில்லை, வேலை செய்கிறோம். சமூக நியாய ஆணைக்குழுவை கொண்டு வந்துள்ளோம். 232 பக்கங்கள் இருந்தாலும் உண்மையில் எதிர்காலம் தொடர்பில் அதில் விடயங்கள் இல்லை. நாளை இது தொடர்பில் அனுரகுமார தெளிவுபடுத்தினால் சிறந்தது. அனுரோடம் நாம் அது தொடர்பில் விசேட கோரிக்கை ஒன்றை விடுக்கிறேன். எனினும் இயலும் ஸ்ரீலங்கா திட்டம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமான திட்டமாகும். பொருளாதார, சமூக, அரசியல் திட்டங்களை புதிய இடத்துக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். நாட்டின் பொறுப்புகளை பொறுப்பேற்க முடியாது என ஓடியவர்களுடன் புதிய அரசியல் ஒன்றை ஏற்படுத்த முடியாது. தற்போது மீண்டும் ஓட வேண்டி ஏற்பட்டுள்ளது. ආපහු දුවන්ට ඕන වෙලා තියෙනවා.